ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் டோக்கியோட ஹெல்த் இஷ்யூஸ் பார்ட் 3 கண்டினியூ பண்ணிடலாம், டிலே பண்ண வேண்டாம். இது எல்லாமே டோக்கியோ வந்துட்டு அந்த டைமில் அந்த சர்ஜரிக்கு முன்னாடி இருக்கிற பிக்சர்ஸு. இப்போ அவள் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கா, பட் ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இருக்கிறதுனால இவரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடது வந்துட்டு செக் பண்ண சொன்னாங்க. என்னோடது ஏ பாசிட்டிவ் தான். பட் என்னென்னா குழந்தைன்றதுனால எல்லாமே அக்செப்ட் பண்ணும் அப்படின்றதுனால, நானும் அம்மா தானே ஒரே ஜீன் இருக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னோடது செக் பண்ணாங்க. என்னோடது எல்லாம் பக்கா ஓகே, இவங்க தான் டோனர் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு மறுபடியும் ஃபர்தராக செக்அப்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க. நிறைய டெஸ்ட் இருக்கும். டோனர்னா சும்மா கிடையாது, A to Z வந்துட்டு நிறைய டெஸ்ட் இருக்கும். நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ஃபிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2-3 டெஸ்ட் எடுத்துட்டு தான் வந்து செக் பண்றாங்க வெதர் அந்த பிரிலிமினரி டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே இவங்க தான் டோனர்ன்ற மாதிரி ஓகேன்னு சொல்லணும்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ். அது ஃபர்ஸ்ட் நான் பண்ணேன், நான் என்னோடது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரண்யா பண்ணாங்க, நான் பண்ணேன். எனக்கு எல்லாமே ஓகேன்ட்டு கடைசியில பார்த்தா என்னோட லிவர் பக்கத்துல ஏதோ ஒரு குட்டிய நரம்பு போகுதா. அந்த நரம்பு வந்து எப்படின்னா, அது நம்ம சர்ஜரி பண்ற டைம்ல வந்து ஏதாச்சும் வந்து காம்ப்ளிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நரம்புனால என்னோட ஹெல்த்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. நிறைய நரம்பு நம்மளோட இதில் போயிட்டு இருக்கோம். அதில் ஒரு நரம்பு வந்துட்டு நம்ம லிவர் பக்கத்துலேயே இருக்கா. 3000 சர்ஜரி பண்ணியிருக்கிற அவர் பார்த்த ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் நானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 3000 சர்ஜரி பண்ணியிருக்கேன்டா, நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எப்படின்னா அது நம்ம சர்ஜரி பண்ணும்போது காம்ப்ளிகேட் ஆயிடுச்சுன்னா பிளட் ஃப்ளோ வரும், பிளட் இதா ஆயிடும்ன்ற மாதிரி. என்னன்னா டோனர்ன்றது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஹியூமன் பீயிங், அவங்கள வந்து சர்ஜரி பண்றாங்க கரெக்டுங்களா. அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, அந்த டோனருக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றது தான் அவங்களோட மெயின் கன்சர்னே. சர்ஜனா இருக்கட்டும் அந்த ஹாஸ்பிட்டலோடையும் வந்து மெயின் கன்சர்ன் என்னன்னா டோனருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றது தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே. அதனால எல்லாமே மைன்யூட்டா ஈச் அண்ட் எவ்ரி திங் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே நீங்க வந்து டொனேட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஓகே சொல்லுவாங்க. அதனால சரண்யாவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னோடது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தான் வந்துட்டு இவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு வீட்டுக்கு கூட போல, டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வர மாதிரி பண்ணோம். வந்த உடனே இவங்கள பார்த்தாங்க. இவங்க யாரு, என்னோட என்ன வயசுன்னு கேட்டாங்க. 60 வயசு 55 வயசு வரைக்கும் தான் வந்து நம்மளால ஃபிட்டா இருந்தா டொனேட் பண்ண முடியுங்க. 55 வயசு மேல இருந்தாச்சுன்னா டொனேஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வெயிட் லாஸ் வந்துட்டு பண்ணணும். அவங்க எப்படின்னா டார்கெட் கொடுப்பாங்க நமக்கு 55 kg தான் வந்து ஒரு கரெக்டான ஆப்டான ஒரு வெயிட் இந்த சர்ஜரி டைம்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம வெயிட் வந்து அந்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்களேன். நம்மளோட லிவராக இருக்கட்டும், மற்ற எந்த ஆர்கனாக இருக்கட்டும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கரெக்டாகி அந்த ஒரு வெயிட்டில் வந்து கரெக்டாக நிற்குமா. ஸோ அந்த 55 kgன்றது வந்து இட்ஸ் ஆப்டான ஒரு வெயிட்டு. அதனால அந்த டயட் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. லிவர் க்ளீனாக இருக்கணும் என்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும். அந்த சர்ஜரி கரெக்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்காக இருக்கிற ஒரு ப்ரிலிமினரி செக்கு அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அந்த சார்ட் எல்லாம் கொடுத்துட்டு வி ஹவ் ஸ்டார்டட். அந்த டயட் வந்துட்டு ஜிஎம் டயட் மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நார்மலாக நல்ல ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு விஷயம் மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஏஜுக்குன்னு சொல்லும்போது அது இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு சவாலாக தான் இருக்கும். அவங்க ஏஜுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டயட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் பண்ணோம். காலையில் வந்துட்டு ஒரு 1 hour, ஈவினிங் வந்துட்டு ஜிஎம் டயட் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே வந்து நான் ஒரு வீடியோவே போட்டு தரேன். நானே பண்ணது அது நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே வந்து நான் போட்டு தரேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, டயட் இருந்தாங்க. ஓகே, வெயிட்டும் வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஓகே ஆச்சு. எல்லாமே நல்லதாக இப்போ போயிட்டு இருந்துச்சு. ஓகே இவங்க டேட் சர்ஜரிக்கு வந்துட்டு நம்ம டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, டோக்கியோக்கு வந்துட்டு ரெசிபியன்ட்டோட டெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டெஸ்ட்லாம் எடுக்கும்போது மறுபடியும் அவளுக்கு ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன ட்விஸ்ட்னா, டோக்கியோக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ பேபின்னு வச்சுக்கோங்களேன், கேர்ள் பேபியை விட பாய் பேபிக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். பட் அதையும் காட்டி இவளுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அது வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணும்போது கரெக்டாக இருக்காது. இதில் வந்து ஆக்சுவலி நம்ம வெளியில இருந்து ஒரு இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அந்த உடம்பு வந்து அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால
அதுவும் வந்து என்ன சொல்றது ஒரு சிக்கலா வந்து நின்னுச்சு. இவங்க வந்துட்டு சர்ஜரிக்கு ரெடி ஆயிட்டாங்க. மதுரையிலாவை வந்துட்டு நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டோம் சர்ஜரிக்கு. அதுக்கப்புறமா ஃபர்தரா மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு வந்துட்டு இவளுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணி அதுக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று அது வந்துட்டு சொட்டு சொட்டா போகும். ஒரு நாள் முழுக்க வந்துட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் வச்சு அட்மிட் பண்ணி. என்ன பெரிய கஷ்டம் தெரியுமாங்க, கையிலெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அட்மிட் பண்ணும் போதும் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணும் போதெல்லாம் குத்திக்கிட்டே இருப்பாங்க. குத்தி 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 என்ன வயசு இருக்கு யோசிச்சு பாருங்க. 5 மாசம் 6 மாசம் இருக்கும். அப்போ குத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் குத்துறது, ஸ்கேன் எடுக்கிறது, இசிஜி எடுக்கிறது, குத்துறது. எங்களோட ரிஜெக்ஷன் அது. இப்போ எங்களோட ரிஜெக்ஷனா இது என்னோடது. என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்கன்னா எங்களோட 3 பார்ட்லேயும் டெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் அவளுக்கும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நல்லா இருக்காளான்னு சொல்லிட்டு எங்களுக்கு எடுத்துக்கிற டைம் எந்த அளவுக்கு லாங்கா போகுது அது எல்லாமே அவளுக்கு கஷ்டம் தான். எல்லாமே ப்ரொசீஜர் கரெக்ட் ஆகிறதுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. நம்ம வந்து சாதாரணமா இருக்கிற மனுஷனா இருக்கிறதுனால எங்களால அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. அப்புறம் அவளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஃப்ளூயிடை ஏற்றிட்டு அந்த இம்யூனிட்டியை வந்துட்டு எல்லாம் கம்மி பண்ணி அவளை செட்டில் பண்ணோம். அவளை செட்டில் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த பக்கம் மறுபடியும் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துடுச்சு. இவங்களோட ட்விஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு சுகர் அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் டயட்டில் வரும். இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா சுகர் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. சுகர் அதிகமாயிடுச்சுன்னா இவங்க வந்துட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு ஃபிட் கிடையாது. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு சர்ஜனை கூப்பிட்டுட்டு நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போய் அவரை பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி செட் ஆகாதுடா நீ சொல்லிட்டு என்ன பண்ணணும். எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே ஆயிட்டு சர்ஜரி பண்ண போறோம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி சொல்லு. ஸோ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போயிட்டு சொல்லும்போது இந்த மாதிரி அவர் சொன்னார். நான் அப்போலோ சில்ட்ரன்ஸில் தான் வந்து வெயிட் பண்ணேன். அவர் கீழே வந்துட்டு அங்கே ஏதோ குழந்தைய சர்ஜரி பண்ணி முடிச்சிரு குழந்தைய பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு ரிசப்ஷனில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பண்ண முடியாது நம்மளால் சொல்லிட்டு சொன்னார். இப்போ என்ன சார் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுலாம் யோசிச்சுட்டு சரி ஓகே நீ கிளம்பு நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்ன அமுச்சு விட்டு நான் வண்டி ஓட்டி திருப்பி வந்துட்டே இருக்கும்போது பாதி வழியில் இருக்கும் டைம் இருக்கும். அவர் எனக்கு ஃபோனில் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முன்னால் நான் ஒரு டயட் சொல்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்ன சொல்கிறது நீ முன்னால் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி நம்ம டயட் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, சரி நம்ம டயட் இருக்கலாம், சரி சார் பிரச்சனை இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே நான் என்ன வேற ஆப்ஷனும் கிடையாது, நம்ம பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது இல்லைங்க. சரி ஓகே நீ டயட் இருக்க முடியுமான்னு கேட்டேன். சரி ஓகே நான் டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்து லிவர் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வந்து அதோட சார்ட் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணார். சரின்னு போட்டு நான் திரும்பி வந்துட்டு திருப்பி இவர்கள்லாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டு அந்த டயட்டு ஜிஎம் டயட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டயட்டு அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டயட் ஆரம்பிச்சிட்டேன். ஆச்சுன்னா இது பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாத பொண்ணு. அப்போ வந்துட்டு பாப்பாவை நான் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நானோ இல்லை மதரின்லாவோ எப்படின்னா நான் பாப்பாவை டேக் கேர் பண்ணிப்பேன், மதரின்லா டயட் இருப்பாங்க. மற்ற விஷயங்கள் ஓடி நிறைய ரிப்போர்ட்ஸ் வாங்குறதும் எல்லாத்துக்குமே டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், எல்லா ஒர்க்குமே இவர் பார்த்துட்டு இருந்தார். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இவர் டயட்டும் இருக்கணும் இதையும் பார்த்துக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த ப்ராசஸும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போது மதரின்லாக்காக எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், சர்ஜரிக்காக எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எல்லா டாக்டர்ஸோட சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இது ஸ்டாப் ஆயிடுச்சு கடைசியில். இப்போ இவருக்கு மறுபடியும் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும், மறுபடியும் எல்லா டாக்டர் சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். டோக்கியோக்கும் அதே டைமில் வந்துட்டு எப்பவும் போல் எல்லா ப்ரொசீஜரும் இவருக்கு எல்லாமே பண்ணணும். திரும்பவும் வந்துட்டு எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான். கூட வந்துட்டு இவர் வந்துட்டு டயட் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்பல்சரி மைன்யூட்டாக அந்த டயட்டை வந்துட்டு பண்ணணும். அண்ட் காலையில் ஈவினிங் 2 டைமே ஓடணும், வாக்கிங் பண்ணணும், எல்லாமே இருக்குது. 67 கிலோ இருந்தேன் நான் அந்த டைமில் வித் ஃபேட்டி லிவரோட வந்து பார்த்தோன்னா 67 கிலோ இருந்துச்சு. அதை டயட் பண்ணி முடிக்கும்போது நான் 55 கிலோ ஆகிட்டு இருந்தேன். ஒரு மாதம் அந்த டயட்டு கம்ப்ளீட்டாக இருந்தேன். காலையில் அது வந்து ஒரு 7 நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்த நாள் ஃபஸ்ட்டு டே இதுதான், செகண்ட் டே இதுதான், தேர்ட் டே இதுதான் சொல்லிட்டு அது ஃபுல்லாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில பேர்லாம் வந்து
ஃபாலோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ எதுக்கும் வந்து உங்களோட நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டரை கேட்டதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ என்னோட மாமியார் வந்துட்டு அந்த டயட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் ஃப்ரூட்ஸ் வரும், ஃப்ரூட்ஸோட கண்டென்ட் வரும், 2 டேஸ்க்கு ஃப்ரூட்ஸோட கண்டென்ட் வரும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அது சுகரை வந்துட்டு ஸ்பைக் பண்ணி விட்டுச்சு. ஸோ அதனால நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் பேஸ் பண்ணி வேணும்னா நம்ம டாக்டர் கிட்ட சஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு அது கேட்டுக்கலாம். பட் இவருக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, டூஆ டை மாதிரி தான். அதனால டக்குன்னு வந்துட்டு நாங்கள் அந்த டயட் இருந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா இவர் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இவர் தான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணணும், க்யூ இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கூட நான் போயிட்டு இருந்தேன். நான் போயிட்டு அவங்கள வந்து டாக்டர் கிட்டேயும் கொண்டு போய் காமிச்சு சர்டிஃபிகேட் 12 டாக்டர் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறேன். 13 டாக்டர் கிட்ட. என்னன்னா ஒவ்வொரு அதுக்கான டெஸ்ட் இருக்கு. அது அந்த சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது, அதுக்காக நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கலாம், அப்ரூவல் தருவாங்க. சரி, என்னோட ஹார்ட் செக் பண்ணுவாங்க. ஹார்ட் செக் பண்ணிட்டு ஹார்ட் செக்கப்புக்காக ஒரு டெஸ்ட் இருக்கும்ல, டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி அதே ஒரு 2-3 இருக்கும், அந்த டாக்டர் கிட்ட காமிக்கணும். அதுவே 2-3 இருக்கும். சரி, ஓகே, ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இவங்க வந்து டொனேஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவல் போடுவாரு. அதுக்கப்புறம் கிட்னி செக் பண்ணுவாங்க, கண்ணு செக் பண்ணுவாங்க, மூக்கு செக் பண்ணுவாங்க, வாய் செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக். கேர்ள்ஸா இருந்துச்சுன்னா யூட்ரஸ் எல்லாமே வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்கல்லங்க, அவங்க செக் பண்ணிட்டு சரி ஓகே திஸ் சொல்லிட்டு இஸ் ஃபிட் ஃபார் டொனேஷன் சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கொண்டு போயிட்டு நம்ம இவங்களோட இந்த சர்ஜன் டீம் கிட்ட சப்மிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே நான் தனியா போயிட்டு பண்ணற மாதிரி இருந்துச்சு. பிளஸ் வந்துட்டு அந்த ஃபுட் எடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப எனர்ஜி போயிடும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் நான் இது சொல்லணும், கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். 3 நாள் வந்து 3வது நாள் நினைக்கிறேன், 3வது நாள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு டாக்டர் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு 1:30 மணிக்கு ஒரு சாப்பாடு இருக்குது, ஃபுட் இருக்குது. அந்த ஃபுட் வந்து 2 பனானாவோ ஏதோ தான் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்டொமக் வந்து கேஸ்ட்ரிக் ஆகிட்டு ஸ்டொமக் எடுத்து பிடிச்சிச்சு. என்னால் உட்கார்ந்த இடத்துலேருந்து எழுந்திரிக்க முடியல. திடீர்னு வந்து அந்த டயட்டு சேஞ்ச். இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க டெய்லி, ஆனால் அது நிப்பாட்டிட்டு இன்னொரு ஒரு டயட் மாதிரி இன்னொரு செட் ஆஃப் சாப்பாடு வந்து நான் சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் அந்த முன்னாடி வந்து அந்த டாக்டர் வந்து எனக்கு மூச்சு விட முடியாமல், நான் நினச்சேன் என்ன மூச்சு நின்றுச்சுன்னு. அந்தளவுக்கு வந்து நான் அந்த ஸ்டொமக் இழுத்து பிடிச்சிட்டு அந்த டாக்டர் என்னாச்சுன்னு கேட்டதுக்கு வந்து காமிக்கிறேன் அவர்கிட்ட, டயட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கேட்டாங்க. சார் ஆமாம் சார், டயட் சேஞ்ச் பண்ணிருங்கன்னு சொன்னேன். சரி ஓகே, உடனே போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கன்னா தண்ணி ஏதாச்சும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈனம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். நான் போயிட்டு அதே மாதிரி பண்ணேன், இன்னும் சரியாயிடுச்சு. அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் கன்சல்ட் பண்ணிகிட்டே வந்து இந்த டயட் இருக்கிறதா தான் எடுக்கலாம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற டயட்டு தான், பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ அதான் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு காலையிலையும் என்ன பண்ணுவார்னா, காலையில் எந்திரிச்சிட்டு போயிட்டு வாக்கிங் பண்ணிவிட்டு ஜாகிங் பண்ணிட்டு ஓடுவார் பார்க். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே தான் பார்க் இருந்துச்சு. நாங்கள் விண்டோஸ்லேருந்து பார்த்துட்ருப்போம், ஓடிக்கிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டம் அது. ஆக்சுவலி வந்துட்டு நரவன்னு சொல்லலாம். ஃபுட்டும் நல்ல ஃபுட்டு இல்லாமல் எனர்ஜியும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறதெல்லாம். பட் வேறு வழி இல்லை, ஆல்ரெடி நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த டோனருக்கு ப்ராசஸ்க்கே வேஸ்ட் ஆயிடுச்சு. சிக்காயிட்டே இருந்துச்சா. எனக்கும் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டோனரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. 2 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணி ஓகே சரி இனிமேல் சர்ஜரி பண்ணிக்கலான்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் இவ்வளோ வந்து நிறைய சிக்காக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி பார்த்தாலே வந்து நம்மளால தாங்கிக்க முடியாத அளவுக்கு சரி ஓகே என்ன ஆகும் ஏதாகுன்ற மாதிரிலாம் ஒரு அல்புமின் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வீங்க ஆரம்பிச்சிட்டா. அதாவது என்னன்னா இந்த லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது ஓரளவுக்கு ஒரு பீரியட் வரைக்கும் தான் அந்த பேஷண்ட்டை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப லென்த்தாக ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பார்ட்டுமே வந்துட்டு அதை ஃபெயில் பண்ணி உயிரை எடுத்துரும். அதுதான் வந்துட்டு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா உடனே பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ரஷ் பண்ணுறது எதுக்காகன்னா, அது ஒரு பார்ட்டுமே லிவர் தான் நமக்கு நம்ம பாடியில் இருக்கிற எல்லாத்துக்குமே மெயின் சோர்ஸ் வந்துட்டு லிவர் தான். அந்த லிவர் மட்டும் போயிடுச்சுன்னா அது ஒரு பார்ட்டுமே வந்துட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அது சரி பண்ணணும், இல்லைனா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். பேசிக்காக லிவர் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டே வந்துட்டு கிட்னிக்கு ப்ராப்ளம் வந்துடும். அது நார்மல். அதாவது மேக்ஸிமம் லிவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம டிலே பண்ண அது வந்துட்டு ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுக்கறதே வந்துட்டு கிட்னிக்கு தான். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவளுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் திடீர்னு சொல்லிட்டு அல்புமின்ல ப்ராப்ளம் வந்துட்டு அது அதிகம் வெயிட் அப்படியே ஊதிடுவா. நாங்கள் என்ன நினைப்போம்னா அவளையும் ஆக்சுவலி இவர் வெயிட் லாஸ் பண்ணணும், டோக்கி வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணணும்.
இந்த சர்ஜரிக்கு வந்துட்டு அவள் வெயிட் கெயின் பண்ணணும், இவர் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். இப்போ இவர் வந்துட்டு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுவார், பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருப்பார். ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங்கும் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருப்பார். அதாவது ஈவினிங் ஆனால் 6 மணிக்கு ஒரு டயட்டில் ஒரு பிளான் இருக்குது. ஒரு ஜூஸ் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பினச் ஜூஸு, சொரக்காய் ஜூஸு அந்த மாதிரி இருக்கும், கோகனட் வாட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் சாப்பிடணும், ரொம்பலாம் நிறையலாம் சாப்பிடக்கூடிய டைமிங் இருக்கும். 8:30 to மார்னிங் 8:30 to ஈவினிங் 10:30 வரைக்கும் ஒரு டயட் சார்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கேப் விட்டு கொடுப்பாங்க. நடுவில் வந்து திருப்பியும் வந்து 10 நாள் 12 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 நாள் நான் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது வந்து சுத்தமாக வந்து என்னோட வெயிட் கம்மியாகவே இல்லைங்க. 2 கிலோ ஏதோ எனக்கு நான் வெயிட் மிஷின்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அதை ட்ரை பண்ணுறதுக்காக. பார்க்கும்போது 2 கிலோ 3 கிலோ குறைஞ்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னோடய ஃபேட்டி லிவர் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸே வராமல் அப்படியே இருந்துச்சு. டாக்டர் சொன்னார், நீ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா, இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா வேலைக்கு ஆகான்னு சொல்லிட்டு நிறைய வந்து திட்டிட்டு வந்து நான் சொல்கிறேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஐ வெரி டிசப்பாயிண்டட் தட் டைம். என்னன்னா இது அப்பாவும் சிக்காயிட்டு இருக்கு, இதுவும் கம்மியாகலை, வேற என்ன யார்கிட்ட தான் போய் கேட்போம், நீ கொடுக்க முடியும். என்னன்னா நோ ஒன் வில் அக்செப்ட். இல்லை இப்போ வந்து நான் வெளியிலேருந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்குறேன், நீ தருவியா, லிவர் தருவியா, இல்லை கிட்னி தருவியா, இல்லை யாராச்சும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ வேறு எந்த ஆப்ஷன் இருக்குது? ஏன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என் அப்பாவுக்கு வந்து 60 வயசுக்கு 58 வயசோ 59 வயசோ அந்த டைமில் இருந்துச்சு. ஸோ அவராலையும் பண்ண முடியாது. இல்லை வேறு யார்? என் தம்பி வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து நான் கிளம்பி வரேன்னா இல்லைங்க, அவனுக்கு வந்து ஹீஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் இஸ் லைஃப், மேரேஜ் கூட ஆகலை. அதனால அவனையும் வந்து என்னால் கஷ்டப்படுத்த முடியாது இல்லைங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம். திடீர்னு வந்து இதுவும் செட் ஆகலைன்னு சொன்ன உடனே ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். சரி ஓகே, நீ இன்னும் வந்து உனக்கு டைம் இருக்குது, நீ வந்து ஃபுல் கண்ட்ரோல் பண்ணு, ஏதாச்சும் நீ டீவியேட் பண்ணுறதா இருந்தால் அதெல்லாம் விட்டுக்கோ, ஸ்ட்ரிக்டாக என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி டயட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாரு. நான் கரெக்டாக ஒரு 15-20 நாளில் வந்து சரியாக ஆரம்பிச்சிச்சு. நான் வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. 56, 58, 59, 57, 57லேருந்து கம்மியாகிறதுக்கு திருப்பிட்டு வெயிட் பண்ணி 55 கிட்ட வந்துச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு டயட் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஆப்பிள் தான் சாப்பிட்ணும். அதை மெயின்டைன் பண்ணி இவர் நடந்து ஓடி எல்லாமே பண்ணுறதுனால தான் அது வந்துட்டு பாசிபிள் ஆச்சு. மேபி இவர் கொஞ்சம் வந்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருந்தாருன்னா, ஒன்று வந்துட்டு டயட் இருக்கேன் ஓட முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் 2 அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆயிருக்காது. லிவருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்துடுச்சு. ஸோ இவர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே ஓகே ஆகிட்டு அப்பப்போ டெஸ்ட் எடுத்தோம், ஃபேட்டி லிவர் போச்சு. சர்ஜரிக்காக இவர் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டார். சரி அப்பாடா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்னாச்சுன்னா, அவளுக்கு வந்துட்டு சிக்காக ஆரம்பிச்சிட்டா. அப்போ என்னோட மில்க்குமே வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. உன்னோட மில்க் வந்துட்டு இனிமேல் கொடுக்க வேணாமா, அவளுக்கு கொஞ்சம் அலர்ஜிக் ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு வர மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு தனியாக ஒரு ஃபார்முலா மில்க் மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த மில்கோட ப்ரைஸ் வந்துட்டு 2400 ருபீஸு. 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு சேர்த்த மாதிரி 1-2 டின் வந்துட்டு காலி ஆகிடும். இந்த டோனரோட இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது மிடில் என்ன ஆகும்னா, அவளுக்கு டக்குன்னு சிக்காயிடும், ஃபீவர் வந்துடும். ஏன்னா ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால ஃபீவர் வந்துடும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்துட்டு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது திடீர்னு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டோக்கி வந்துட்டு வெயிட் கெயின் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்கலாக வெயிட் கெயின் பண்ண முடியாது. லிவர் டிசீஸ் வந்தாலே வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு பால் பவுடர்லாம் கொடுத்து, அண்ட் அலர்ஜி வந்துட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் என்னோட மில்கை வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. மில்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரவுண்ட்ஸ் வந்தாங்க. ரவுண்ட்ஸ் வரும்போது டக்குன்னு உன்னோட மில்க் வந்துட்டு நீ ஸ்டாப் பண்ணிவிடுமா, இது தான் கொடுக்கணும், சர்ஜரி கிட்ட வந்துடுச்சு, அவள் வெயிட் கெயின் பண்ணணும், இன்னும் நிறைய இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்துட்டு அந்த பால் பவுடர் கொடுக்க ஆரம்பித்த உடனே அவள் குடிக்கவே இல்லை. ஒரு டே ஃபுல்லாக பார்த்தோம், அவளுக்கு அது பிடிக்கல. அவளால் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்டேருந்து குடிச்சிட்டு எப்படி டக்குன்னு மாற்ற முடியும், அவளுக்கு அந்த பால் புடியல, அது வந்துட்டு முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, டைம் வந்துட்டு இல்லை, இவ சீக்கிரமாக வெயிட் கெயினும் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக மூக்கில் வந்துட்டு டியூப்பு போட்டு
அது வழியாக நம்ம வந்துட்டு அவளுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக ஹாஸ்பிட்டல்லையே 10 days மேலே வந்துட்டு ஹாஸ்பிட்டலே இருந்து அந்த மூக்கு வழியாகவே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாமே ப்ரொசீஜர்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ க்ளீனாக ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு டியூப் வந்துட்டு வயிறு வரைக்கும் விட்டுருப்பாங்க அவளுக்கு ஃபுட்டு அந்த மில்க்கு போகிறதுக்காக, வேறு எதுவுமே கிடையாது. இன்ஜெக்ட் மூலியமாக நம்ம அப்படியே மெதுவாக ஃபாஸ்ட்டெல்லாம் ஏற்றக்கூடாது, மெதுவாக ஏற்றணும். 2 hours once வந்துட்டு அவளுக்கு அதுதான் ஃபுட்டே. அது அந்த மாதிரி எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்ஃபெக்ஷன் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. அப்போ அவ்வளோ வந்துட்டு கேர் பண்ணணும். அந்த மாதிரி அவ்வளோ கேர் பண்ணால் கூட எப்படியோ ஒரு அப்படி வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், குடுகுடுன்னு நைட்டு 12 மணியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி மிடில் ஓடி வர்றது. அப்புறம் அந்த டியூப் வந்துட்டு நம்ம போட்டிருக்கிறதுனால அவளுக்கு வந்துட்டு மூச்சு வாங்குறது கூட அது இந்த இதுவாகும், மூவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி மூவ் ஆகும்போது வெளியே வந்துடும். அந்த மாதிரிலாம் ஓடுவோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஓடுறதே எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். டக்குன்னு ஓடுவோம். ஆனால் டக்குன்னு ஓடணும். நம்ம வந்துட்டு யோசிச்சு நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஏதோ ஒரு ஓடுறதை நிறுத்தி இருந்தால் அவளுக்கு வந்துட்டு அது பெரிய ப்ராப்ளம், பெரிய கொஷின் மார்க்காக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் எல்லா டைமுமே ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா தூக்கிட்டு ஒரே ஓட்டம், ஓடு டாக்டர்ஸ்க்கு கால் பண்ணு, ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அவங்க சம்டைம்ஸ் எங்களை திட்டினா கூட நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வெக்கமே இல்லாமல் மறுபடியும் அவங்கள டார்ச்சர் தான் பண்ணுவோம், எடுத்துகிட்டு நாங்கள் ஓட தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். இதனால நிறைய இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ஆக்சிஜன்லாம் வந்துட்டு திருப்பி செட் பண்ணுற மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர் மாதிரி ஆகிடுச்சு. அவளுக்கு சிக்காயிட்டா ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வெயிட் வந்துட்டு போட்டுற மாதிரி இருந்துச்சு. நல்லா உப்பின உடனே என்ன நினச்சோன்னா, இந்த மில்க்கு கொடுத்ததுனால வெயிட் கெயின் ப்ராசஸ் தானே அது, அதனால வெயிட் கெயின் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம். அப்புறமா ஒரு தடவை வந்துட்டு பயங்கரமாக ஃபீவர் வந்துட்டு திடீர்னு இதே மாதிரி மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துட்டா. அப்படியே இல்லை இப்படிதான் இருந்தா, கண்ணெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாம இருந்துட்டா, திறக்க முடியாம அப்படியே இருந்துட்டா, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே கடவுளே, யோசிச்சு கூட பார்க்க முடியல. நைட் டைமு கேபை வந்துட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே வரல, எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்துட்டு டக்குன்னு குழந்தைய தூக்கிட்டு ரோட்டுக்கு ஓடி வந்தோம். ஏதாச்சும் ஒரு வண்டிக்காரை நிறுத்துவானா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியுமா? ஏன்னா எல்லா கேபுக்காரனும் சைமல்டேனியஸாக நாங்கள் புக் பண்ணுறோம், அவனுங்க வந்துட்டு கேன்சல் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்டுட்டு வரேன்னு சொன்னாலும் கேன்சல் பண்ணுறாங்க. ரோட்டில் நிற்கிற வண்டியெல்லாம் கேட்டோம். இந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாமிக்கிட்ட பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, அதுவும் மறக்க முடியாது. அந்த ஆள்கிட்ட போயிட்டு நாங்கள் கேட்டோம். அவங்க வந்துட்டு இல்லை அப்படின்ட்டாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓடணும். அதுக்கப்புறம் ஒரு கேப்காரன் வந்துட்டு புக் பண்ணிவிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோக்கி வீட்டுக்கே வரல. இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமா டோக்கி வீட்டுக்கே வரல. ஃபுல்லாக உப்பி போயிட்டு, அது பார்த்தா அல்புமின் ப்ராப்ளம். அதுக்காக ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 மாதம் கிட்டத்தட்ட இருக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தோம். இவர் வீட்டில் இருந்தார், நானும் மதுரையிலாவும் பாப்பா பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலே தான் இருந்தோம். பாவம் இவர் வந்துட்டு டயட் எல்லாமே செட் பண்ணிட்டார். இவரோட டார்கெட் வெயிட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. அதனால பெருசாக ஓடுற அளவுக்கெல்லாம் இல்லாமல் டயட் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இவர் மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இவருமே டோனர்னால் இவரையுமே வந்துட்டு நாங்கள் நல்லா கேர் பண்ணணும். பட் அந்த கடைசி அந்த 1.5 மாதம் என்னாச்சுன்னா இவரை வந்துட்டு கேர் பண்ண முடியல. ஃபுல்லாக பாப்பாவுக்கு ரொம்ப சிக்காயிட்டு, ரொம்ப சிக்காயிட்டு, எக்ஸ்ட்ரீம் லெவல் சிக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சிக்கானதுனால நாங்கள் ஃபுல்லாக அங்கே ஸ்ட்ரிக் ஆகிட்டோம். இவர் வந்துட்டு தனியாக வீட்டில் இருக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் எங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் பார்ப்பார். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஓகே சர்ஜரி எல்லாமே நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எல்லாமே ஓகே ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுற டைமில் டோக்கிக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு யூரின்லலாம் அது இன்ஃபெக்ஷன் ஆனதாலையா இல்லை ஃபுல்லாக வந்துட்டு பெரிய அந்த ஸ்டேஜ் எல்லாமே அவள் கிராஸ் பண்ணதாலேன்னு தெரியல, யூரின்லேயே பிளட் யூரினாக வர ஆரம்பிச்சிச்சு. டைப்பர் ஃபுல்லாக நம்ம பீரியட்ஸ் ஆனால் எப்படி பிளட் இருக்கும் அந்த மாதிரி பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு லூஸ் மோஷன் ஒரு பக்கம் பிளட்டு ஒரு பக்கம் அப்படியே உப்பி போகிறா. நிறைய டெஸ்ட்டு, நிறைய ஸ்கேனு, நம்ம கை விட்டாச்சு அப்படின்னா ஒரு நிலமை நமக்கு வரும்ல, அந்த மாதிரி அழுகிற நிலமை தான் அந்த நிலமை. அது வந்துட்டு அந்த சீன்லாம் வந்துட்டு இன்னும் மறக்கலை, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து டாக்டர்ஸ்லாம் பயங்கர எஃபர்ட் போட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது,
எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுக்கு காரணம் எங்கள் கண்ணு முன்னாடி அவங்க போட்ட எஃபர்ட். என் பொண்ணை இவங்க வந்துட்டு காப்பாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு எங்களுக்கு எங்கள் கண்ணு முன்னாடி இருந்துச்சு. அவங்க நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே எங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. ப்ளஸ் எங்களுக்கு எல்லாமே அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா நாங்கள் தான் குழந்தை கூட ஃபுல்லாக இருக்க போகிறோம். ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வந்துச்சுன்னா நாங்கள் டக்குன்னு டாக்டர்கிட்ட சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துட்டு என்னெல்லாம் அவங்க பண்ணுறாங்கன்றத புரியணும் இல்லையா? அப்போ அதை எல்லாமே பண்ணாங்க. நர்சஸ் எல்லாருமே கூப்பிட்ட உடனே ஓடி வருவாங்க. ஏன் பண்ணாம இருக்காங்க, ஏன் டேட் சொல்லிட்டு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க மாதிரி. ஆனா அவங்க வந்து அவங்களோட அதுல வந்து கரெக்டா ஸ்ட்ராங்கா வந்து இது கரெக்டா டோக்கியோ வந்து ப்ராப்பர் ஆனதுக்கு அப்புறம் டோனரும் வந்து கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் அவங்க அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து அதுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, அவங்க படித்தவங்க தானே. அது நம்மளுக்கு வந்து ஏன்டா அது பண்ணல, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் வேற. 3 தடவை சர்ஜரி கிட்ட போயிட்டு தள்ளி போச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஸ்டார்டிங்லனா கூட பரவாயில்லைங்க, இந்த எண்டில் ஃபுல்லாக சிக்காயிட்டா, உயிருக்கு போராடுற நிலைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஃபுல்லாக சிக்கானதுக்கு அப்புறமாவும் சர்ஜரி தள்ளி போகுதுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு, அழுக எல்லாமே இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இந்த ப்ராசஸில் இருக்கிற மாதிரி இருந்தேன். இன்ஃபெக்ஷன் வந்துட்டு டக்குன்னு ஆகிடக்கூடாதுன்றதுனால யாரையுமே அவ்வளோ சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரேண்டமாக டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த சர்ஜரி வந்துட்டு பண்ணும்போது இன்ஃபெக்ஷனோ ஃபீவரோ எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா சர்ஜரி பண்ணும்போது நிமோனியாவாக மாறிடும். நிமோனியா மாறிச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நிமோனியால எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரிஜெக்ஷன் பாசிபிலிட்டிஸும் அதிகம் இருக்கும். எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க் பண்ணணும். இல்லைன்னா எங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்காது, கான்ஃபிடென்ட்டும் இருக்காது. அது இல்லாமல் நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு தடவை ஏதாச்சும் ஆச்சுன்னா நாங்கள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு எதையும் யோசிக்காம தூக்கிட்டு ஓடணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாமே புரிய வச்சதுனால எங்களால் வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓட முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு செட் ஆகிற மாதிரி ஆச்சு. திருப்பி வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷனுக்காக ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு சர்ஜரி பண்ண முடியும். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் சொல்லிட்டு ஒரு எஸ்டிடினோ டிடிடியோ அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த டிசீஸ் அதுதான் ஃபைனல் அப்ரூவல்ன்றது வந்து சர்ஜரி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து சர்ஜரி பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும். அந்த நிறைய பேர் 10-12 பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல, அது கடைசியில் இருக்கிறது அந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்றது. அது அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் வந்து சர்ஜரி வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கல. ஏன்னா வந்துட்டு இன்னும் கூட வந்துட்டு வைரஸ் இருக்குது, வைரஸ் டெஸ்ட் பண்ணும்போது. அதனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். என்ன சொல்கிறது, நமக்கு அந்த மாதிரி அப்ரூவல் கொடுக்கலாம்னு கோவம் வரும். என்னடா இது கொடுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்துட்டு கரெக்டான ஒரு ரீசனுக்காக தான் கொடுக்கல. அதையுமே எங்களுக்கு சொல்லி புரிய வச்சாங்க. நாங்கள் ஏன் அப்ரூவல், எங்கள் டீம் வந்துட்டு வேறு, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் டீம், அவங்க வேறு. பட் இருந்தாலும் அவங்களுமே வந்துட்டு எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி புரிய வச்சு எல்லாமே என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு அந்த இத்தனை கஷ்டத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டட் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்னு நாங்கள் சொல்லலாம், போல்டாகவே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃப்ராங்காக ஃப்ரீயாக பழகினதுனால அவங்க எங்களுக்காக இறங்கி வந்து எங்களுக்கு எல்லாமே புரிய வச்சாங்களா, இல்லை வந்துட்டு எல்லா பேஷண்ட்ஸுமே அவங்க அவ்வளோ கம்ஃபர்டபுளாக மேக் பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டு எங்கள் குழந்தை இன்றைக்கி எங்களுக்கு வந்துட்டு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டோமோ அதே அளவுக்கு எங்கள் குழந்தை வந்துட்டு இன்றைக்கி இருக்கிறதுல எஃபர்ட் வந்துட்டு அவங்களோட தான் இருக்குது. சரி சமமாக அவங்களோட எஃபர்ட் வந்துட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துட்டு ஓகே எல்லாமே சர்ஜரி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இதில் எப்படின்னா டோக்கியோ வந்துட்டு டிலக்ஸில் இருந்துட்டு ஐசிக்கு போவா, ஐசியூவில் இருந்து திருப்பி இங்கே வருவா, அங்கே போவா சிக்கானதுனால மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சர்ஜரி டேட்டெலாம் ஓகே ஆச்சு. சர்ஜரி டேட் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. இந்த கன்ஃபர்மேஷன் பார்ட் வந்துட்டு நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும்.
சர்ஜரிக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்துட்டு ஒரு மன தைரியம் வேணும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த டேலேருந்து சர்ஜரி முடிகிற வரைக்குமே நமக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் வேறு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் டோக்கியோ வந்துட்டு இப்போ ரொம்ப 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 நல்லா தான் இருக்கா, நீங்களே பார்க்குறீங்க எப்போவுமே. ஸோ அவளை நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான்.